ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள சசிகுமார் சார் நடிப்பில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா வசூலில் சக்கை போட்டு போட்டு வருது. யாருமே ஏற்பாராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வசூல் தாறுமாறாக பண்ணிட்டு வருது. அதன்படி இந்த ஒரு வீடியோக்குள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் இதுவரையும் 14 நாள் முடிவில் தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதான் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ரெட்ரோ மற்றும் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த 2 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, 14வது நாளில் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் 1,65,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடா 2 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது. மொத்தமாக 14வது நாளில் மட்டுமே 3,65,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. மொத்தமாக 14 நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டுமே 39,55,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் 8 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. கர்நாடகா பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5,15,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. 5,15,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. மொத்தமாக 14 நாள் முடிவில் உலகம் முழுவதும் 57 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5 கோடி என சொல்லப்படுகிறது. ஸோ 5 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் 14 நாள் முடிவில் உலகம் முழுவதும் 57 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இந்த திரைப்படத்திற்கு போட்டியாக வெளியான ரெட்ரோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு வெற்றி பெறல. ஆனால் யாருமே எதிர்பாராமல் இருந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வசூலில் தக்கை போட்டு வருது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.